100% அக்யூரசி இருக்கும். இன்னைக்கு தேர்தல் நடந்தா ஓகே. இது 90% இல்ல 100% அக்யூரசி இருக்கும். அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. திமுக அமைச்சர் பெருமக்கள் வந்து ரொம்ப சரியா இருக்குங்கன்னாங்க. ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர் போல ஆச்சரியப்படலாம். அவங்க வந்து இப்படி நீங்க சொன்ன கரெக்ட் தாங்க, நாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 20 தொகுதி நாங்கள் எடுத்தோம்னா வேலை வந்துருவாங்க நாங்கள் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. இது இழுபறிங்கிறது கரெக்ட், எங்க ஊர்லாம் கரெக்டாக இழுபறிதாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து அந்தந்த தொகுதி சார்ந்த மக்களே நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. ஊடகவியலாளர் நிறைய பேர் இதில் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாஸ் ரொம்ப கரெக்டாக சொல்லி சொன்னாங்க. அது என்ன கணக்கு அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு எலெக்ஷன் நடந்தால் அது 100% அக்யூரஸியாக இருக்கும். அது 98ங்கிறதே கிடையாது. ஆனால் நடக்க போகிற எலெக்ஷன் வந்து 2026 ஏப்ரலில். அப்போ 26 ஏப்ரல் அதுக்கு நிறைய சினாரியோ இருக்குது. இன்னும் நம்ம விஜய் ஃபேக்டர் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் ஃபேக்டர் நாங்கள் அதில் சேர்க்கல. நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், விஜய் ஃபேக்டரை சேர்க்கல. விஜய் ஃபேக்டரை சேர்த்தா அது எப்படினாலும் போய் நிற்கலாம். அதுதான் கணிக்க முடியாத ஒரு குழப்பமா இருக்குது. விஜய் அப்படியே மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. எப்படினாலும் போகலாம். அதாவது விஜய் ஃபேக்டர் உள்ள வர்றது மூலமா இன்னைக்கு தேதிக்கு விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு கிடையாது. விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூட வாய்ப்பு கிடையாது. விஜய் அவர்களே ஜெயிப்பாராங்கிறது எந்த தொகுதி எதிர் கேண்டிடேட் யாரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்னம் எல்லாம் பார்த்தா நீங்க சொல்ல முடியும். அவர் வந்து மதிமுக எதிராக போட்டிட்டா வேற ரிசல்ட், திமுக எதிராக போட்டிட்டா வேற ரிசல்ட், ஏடிஎம்கே முக்கியமான ஆளுனா வேற ரிசல்ட். அது எல்லாமே சேர்ந்தாங்க நிற்கும். அதனால விஜய் அவர்களே வெல்வாராங்கிறது நம்ம எங்க நிற்கிறாருங்கிற பொறுத்து தான் சொல்ல முடியும்.